ஹாய், இந்த வீடியோ நம்ம எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து நமக்கு வந்து ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கெலாம் டீச்சிங் போஸ்ட்டுக்கும் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு சொல்லிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான இது கொடுத்துருக்குறாங்க, கிளர்க் அண்ட் லேப் டெக்னீஷியனுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாம் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? அதெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்து பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு. அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிஹெச்டி வர படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து கிளர்க்குக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிளர்க்குக்கு மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எனி கிராஜுவேட் இருக்கணும், டைப் ரைட்டிங் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் வந்து யாருக்கெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். சிவிலுக்கு எடுத்துக்கிறாங்க, அப்புறம் வந்து மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், EEC இருக்குது. இதுக்கெலாம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்சிக்கும் எடுக்கிறாங்க, அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கும் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும், டிப்ளமோ சிஎஸ்சி ஐடி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து இதனோட நமக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்ம்லையும் கொடுத்துருக்குறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபார்முக்கு வந்து போகும். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் ப்ரொபோசர், EEE, லேப் டெக்னீஷியன், கிளர்க்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இமெயில் ஐடியை ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. மொத்தம் 13 பேஜ் இருக்குது. இதில் நீங்கள் ஒவ்வொரு பேஜாக போய்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜுக்கு போகும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சப்மிட் ஆயிரும். இதை பேஸ் பண்ண நீங்கள் சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் இந்த கூகுள் ஃபார்ம் பேஸ் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கோ எக்ஸாமுக்கோ கூப்பிடுவாங்க. சரிங்களா? இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் ஜாப்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.